ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் வலுத்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் ONGC அலுவலகத்தின் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படுது? வேதவள்ளி, தமிழகத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல மாணவர்களும் பொதுமக்களும் ஈடுபட்டு வர்றாங்க. திருவாரூர்ல கடந்த 2-3 தினங்களாக கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில இன்று திருவாரூர் அருகே அடியக்கமங்கலம் ONGC அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்துல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவரோட முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்துல 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேறும் என இணையதளங்கள்ல செய்தி வெளியே வந்திருப்பதாகவும், அந்த திட்டத்தினை திருவாரூர் மாவட்டத்தில் முற்றிலுமாக கைவிட வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணீர் இல்லாமல். இதே போன்ற இயற்கை மீத்தேன் திட்டம், அதே போல் ஷேல் கேஸ் எரிவாயு, இதே போன்ற திட்டங்கள் இந்த பகுதியில் எடுக்கப்பட்டதால் தான் எங்களுடைய நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்திருக்கிறது. இப்ப புதிதாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்றினால் எங்களுடைய நிலத்தடி நீர் மட்டம் இல்லாமல் விவசாயமும் முற்றிலுமாக பாதிக்கும். அதனால இந்த 15 இடங்களிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வேதவெளி, ராஜசேகர், இந்த போராட்டம் தொடர்பா ONGC தரப்புல என்னெல்லாம் சொல்லப்படுகிறது? மணிமாறன், ONGC தரப்புல இது சம்பந்தமா கேட்டதற்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் யாரும் செயல்படுத்தவில்லை. அதே நேரத்தில் இது தனியார் நிறுவனம் ஜம் என்ற நிறுவனம் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை இதுக்கான எந்த ஒரு வேலைகளும் பணிகளும் தொடங்கவில்லை தான் கூறப்படுகிறது. தற்போது காவல்துறையினரும் வட்டாட்சியர் அலுவலர்களும் இவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டமானது தற்போது நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டோம் என்ற கூறியதன் அடிப்படையில் தற்போதுதான் இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களுடைய போராட்டம் மீண்டும் தொடரும் எனவும் இவர்கள் தெரிவிக்கிறாங்க. மணிமாறன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக திருவாரூரிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது காத்திருப்பு போராட்டம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.